இங்க மொத்தமே தான் வண்டியில ஏற கஸ்டமருக்காக அவர் சீக்கிரமா ட்ரெயின் ஏற போகணுங்கிறதுக்காக அவருமே ஒன்வேல போயிடுறாரு. அங்க ஒன்வேல போகும்போது கரெக்டா ஏற்கனவே முத்து கிட்ட பிரச்சனை பண்ண அந்த டிராபிக் போலீஸுமே இங்க முத்துவோட காரை பார்த்துட்டு இவன் வேணும்னு நான் நிக்கிறேங்கிறதுக்காக தான் இவன் என்ன மதிக்காம கார் ஓட்டிட்டு போயிட்டான், இவனை சும்மா விடக்கூடாது, இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் டூ வீலர்ல முத்துவோட காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் முத்துவுமே அந்த கஸ்டமரை கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுட்டு அவருமே அங்கிருந்து கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி தனியா போய் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காரு. ஆனா கரெக்டா இங்க முத்துவை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த டிராபிக் போலீஸும் நார்மல் கான்ஸ்டபிளும் இவங்க ரெண்டு பேருமே கரெக்டா முத்துவோட கார் கிட்ட போயிட்டு இங்க முத்துவோட கார் சாவியுமே எடுத்துறாங்க. உடனே முத்து ஷாக் ஆயிட்டு எதுக்காக சார் கார் சாவி எடுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப அந்த டிராபிக் போலீஸுமே நீ எதுக்கு நான் முதல்ல காரை நோ என்ட்ரியில ஓட்டிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப முத்துவுமே இங்க பாருங்க சார், என் கார்ல ஒரு கஸ்டமர் வந்தாரு, அந்த கஸ்டமரோட அப்பா இறந்துட்டாங்க போல இருக்கு, அவர் சீக்கிரம் டைமிங்க்கு போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் சரி இதை பண்ண, மத்தபடி எனக்கு இதை பண்ணணும்னு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க. பட் இருந்தாலும் அந்த டிராபிக் போலீஸுமே இவரை பழி வாங்குறதுக்காகவே இங்க பாரு நீ வந்து செஞ்சது தப்பு தான், நீ வேணுக்குன்னே வந்து என்ன டார்ச்சர் பண்றதுன்னு பண்ணிருக்க, சொல்லப்போனா நீ என்ன மதிக்காம என் சட்டையை கை வச்சு வந்தானே, உனக்குலாம் ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்துவோட கார் சாவியை அங்க பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள் கொடுத்து அந்த கார் எடுத்து ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. அதே நேரம் முத்துவுமே ஏன் சார் இப்படி பண்றீங்க, ஏதாவது ஃபைனா சொல்லுங்க சார், இங்கே கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஆனா அவருமே முத்துவை பழி வாங்குறதுக்காக இல்ல இங்கெல்லாம் ஒண்ணும் கட்ட முடியாது, நீ எதா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க முத்துவாங்க நடு தெருவில் விட்டுட்டு முத்துவோட கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல முத்துவுமே ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் வீட்டுக்கு வராரு. வந்தது மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரெண்ட் செல்வத்திட்டு கால் பண்ணி அந்த போலீஸ்காரன் எப்ப பார்த்தாலும் இப்படி தர பண்ணிட்டு இருக்கான், இப்ப என் கார் எடுத்துட்டு போயிட்டான், எப்படியாவது அந்த காரை வாங்கணும்டா, சொல்லப்போனா அவன் கேஸை கோர்ட்டு கொண்டு போயிட்டானா மறுபடியும் ஒரு வாரம் ஆயிடும், எப்படி என் கார் வெளியில கொண்டுறதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. அப்ப ஆப்போசிட்ல இருக்க செல்வமே சரி விடு முத்து நம்ம பேசிக்கலாம், நீ அவசரப்படாத, இந்த விஷயத்துல கோவப்பட்டு அந்த போலீஸ்காரனை போய் திட்டிடாத அப்படின்ற மாதிரி இங்க செல்வமும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்ட முத்துவுமே டேய் நான் அவன் ராவடிக்கே போலடா, அவன் தான் வேணுக்குன்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணோன்னே பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தாதான் அவன் அடுத்து அமைதியா இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே கோவப்படுறாங்க. அப்ப முத்து உள்ள டென்ஷன் ஆகிறத பார்த்த உடனே மீனாவும் என்னாச்சு முத்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் முத்து தனக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் இங்க மீனாவுமே எங்க நீங்க பண்ணதெல்லாம் ஓகே தாங்க, மனிதமான அடிப்படையெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் நீங்க வந்து வண்டி போக கூடாத இடத்துல நீங்க வண்டி விட்டுருக்கீங்க, அதனால அவர் வந்து சட்டப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாரு, நம்ம அதை டைரக்டா டீல் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இங்க மீனா சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னு முத்து கோவப்பட்டு நீ வேற உன் இஷ்டப்படி நீ பேசிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி இங்க மீனா மேல கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல இங்க மீனாவுமே சரி எப்படியாவது இந்த விஷயத்துல நம்ம முத்துவை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம அவங்க இன்ஸ்பெக்டர் வைஃபையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பூவெல்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் அவங்க கிட்ட ஹெல்ப் ஆகி இந்த பக்கம் வந்து முத்து இப்படி பண்ணிட்டாங்க, எப்படியாவது முத்துவோட காரை வெளியில எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் வைஃப்மே இல்லப்பா அவங்க வந்து நோய் என்ட்ரியில போயிருக்காங்க அதான் பிரச்சனை, பட் இருந்தாலும் ஓகே நான் என்னோட வீட்டுக்கார் வரட்டு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் அவர் மூலமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனாவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மீனாவுமே சரி இப்போதைக்கு நம்ம முத்துவை வந்து இந்த டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவர் படி அவர் இருக்கட்டு, ஏன்னா இப்ப கார் வர கையில இல்ல ரொம்பவே கோவமா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து முத்துவை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணுமோ மீனாவுமே அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காங்க. அதே நேரத்துல முத்துவுமே ரொம்ப டென்ஷனா இருக்கிறப்போ எங்க வீட்டுல இருக்க அண்ணாமலையும் என்னாச்சுரா முத்து எதுக்கு நீ வேலைக்கு போகாம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவருமே நடந்த விஷயத்த அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அண்ணாமலையும் டேய் உன் மேலதான் தப்பு இருக்கு, அவங்க அவசரம் அவங்களுக்கு தான்டா, நீ இந்த மாதிரி அவசரமா இருக்குங்கிறதுக்காக ரூல்ஸ் மீறினா தப்பு இல்லையாடா, நீ ரூல்ஸ் மீறினது உன்னோட தப்பு, அப்ப அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காரா, நீ கோர்ட் மூலமா போய் முதல்ல வந்து கார் எடு அப்படின்ற மாதிரி எங்க அண்ணாமலையுமே முத்துவை திட்டி விட்டுறாங்க. அப்பதான் எங்க முத்துக்குமே புரியுது ஆமா அப்ப நம்ம மீனா வேற ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டோம்ல, சரி ஓகே இருக்கட்டு நம்ம மீனாவை சமாதானப்படுத்துறதுக்கு பேசாம அவங்க அம்மாவோட பூ கடைக்கு போய் அவட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே கிளம்பி மீனாவை சமாதானப்படுத்தாங்க போறாங்க. அப்ப மீனாவுமே எப்போ மேல பூ கொடுக்கறதுக்காக அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப முத்துவுமே ஒரு வேளை மீனா நம்ம மேல கோவமா இருப்பா போல இருக்கு நம்ம திட்டினதுக்காக, சரி விட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா விட்டுறாரு. இன்னொரு பக்கம் அங்க மீனாக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருமே இங்க முத்துக்கு கால் பண்ணி இங்க பாருப்பா உன்னோட பொண்டாட்டி வந்து எனக்கு வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனா இந்த மாதிரி வந்து உன் கார் மாட்டிக்குதுன்னு சொன்னா நீ முதல்ல ஸ்டேஷன் வா, அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல அந்த டிராபிக் போலீஸ் அவர் வந்து இங்கதான் இருக்காரு, அவரை வச்சு நம்ம டீல் பண்ணி உன் கார் இங்க வச்சு நம்ம எடுத்துட்டு போயிடலாம், ஏன்னா கோர்ட்டுக்கு போச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 2 வாரத்துக்கு மேல ஆயிடும், அப்படி ஆச்சுன்னா உன்னோட தொழில் தான் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து அவருமே இங்க முத்துக்கு அட்வைஸ் சொல்றாங்க. உடனே முத்துமே சரி சார் நான் கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி அவருமே கிளம்பி டேரக்டா ஸ்டேஷன் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் எப்போ அந்த டிராபிக் போலீஸுமே இங்க முத்துவை பார்த்து ரொம்பவே ஏளனமா சிரிக்கிறாங்க. வாப்பா என்ன ரொம்ப பிஸியா நடந்தே வந்த போல இருக்கு அப்படின்ற மாதிரி முத்துவை கலாய்க்கிறாங்க. அப்ப முத்துவுமே இங்க பாருங்க சார் நான் பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்காக நீங்க என்ன இப்படி தண்டிக்க கூடாது, எதா இருந்தாலும் நீங்க முதல்ல பேசி தீர்த்துக்கலாம் சார், இந்த மாதிரி நீங்க என் மேல வன்மத்தை கக்காதீங்க அப்படின்ற மாதிரி எங்க முத்துவுமே சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட டிராபிக் போலீஸுமே நீ என் சட்டையில கை வச்ச அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன்டா, உன்ன இனிமேல் லோன் இந்த ஸ்டேஷனுக்கு அலைய விடணும்ட்டு, இதெல்லாம் வந்து வெறும் ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் நீ இனிமேல் பாரு, உன் கார் உன் கைக்கு கிடைக்காம கிட்டத்தட்ட 2-3 மாசம் அவன் அலைய வரணும் பாரு அப்படின்ற மாதிரி அவருமே வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த டிராபிக் போலீஸுமே உள்ள இருக்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு என்னப்பா இது சம்பந்தமே இல்லாம நோ என்ட்ரியில வந்த காரை பிடிச்சு நீ என்னமோ 1 மாசம் வைக்கிறேன் 2 மாசம் வைக்கிறேன்னு சொல்லி அந்த பையன் ஏன் முன்னாடியே மாட்டிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் அந்த டிராபிக் போலீஸுமே சார் நான் ஒண்ணு வேணும்னு எடுக்கல சார், அந்த ஆளோட கார்ல சரக்கு இருந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே போலீஸ்காரருமே ஷாக் ஆயிட்டு என்ன சரக்கு பாருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கான சரக்கு வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி கால் டாக்ஸில இப்ப எல்லாம் வைக்க கூடாது, ஆனா அவர் அதை வச்சிருக்காரு, இது இவருக்கு யூஸ் பண்றதுக்கா இல்ல இது வேற யாருக்கு கொண்டு போய் இவர் கொடுக்குறாரு அப்படின்னு தெரியல, அதனாலதான் சார் எனக்கு ஒரு மாதிரி டவுட் இருக்கு, அதனாலதான் இந்த காரை நான் விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்ட்டு இந்த பக்கம் வந்து முத்து மேல ஒரு அபாண்டமா பழி
சூட்சமத்தை பாக்குறாங்க. ஆனா இது கிட்ட முத்துவுமே சார் என் கார் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது சார், அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த டிராபிக் போலீஸுமே இந்த பக்கம் முத்துவை பழி வாங்குறதுக்குன்னு வாண்டடா ஒரு கேஸ் வந்து சரக்கையுமே வாங்கி வச்சிடறாங்க. இதை பார்த்து அந்த இன்ஸ்பெக்டருமே வந்து ரொம்பவே டவுட் ஆயிட்டு நின்றுட்டு இருக்கப்போ கரெக்டா இந்த பக்கம் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இங்க ராஜாமணி அக்காவும் வராங்க. சொல்லப்போனா ராஜாமணி அக்கா வேற ஒரு விஷயமா தான் இந்த பக்கம் இங்க வராங்க. அப்ப முத்துவை பார்த்த உடனே என்னப்பா முத்து ரொம்ப பிஸி போல இருக்கு, ஸ்டேஷன்ல உனக்கு என்ன வேலை, நீதான் ரொம்ப யோகியனாச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் ரொம்ப நக்கலோட முத்துக்கிட்ட பேசிட்டு வராங்க. அப்ப முத்து இருந்த கடுப்புல நீங்க சும்மா இருங்க, தேவையில்லாம என்னோட விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ராஜாமணி அக்காவை பார்த்த உடனே இந்த டிராபிக் போலீஸ் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதை லைட்டா கவனிச்ச முத்துமே என்னாச்சு இவங்களை பார்த்து எதுக்காக இந்த ஆள் பயப்படுறா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ கரெக்டா அந்த டிராபிக் போலீஸ மிரட்டுற மாதிரி ராஜாமணி அக்கா யோ என்ன வட்டிக்கு காசு வாங்கினா ஒழுங்கா கொடுக்கணும்னு தெரியாதா, காசு வாங்கும் போது மட்டும் இனிச்சது இப்ப கொடுக்கும் போது என்ன கசகுதா, ஒழுங்கா காசு கொடுக்குற வழியை பாரு, இந்த மாதிரி ஏதோ போலீஸ்ன்றதுனால உன்னை விட்டுட்டு போறேன், முதல்ல காசு எடு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அந்த டிராபிக் போலீஸ்ட பணம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்க இன்ஸ்பெக்டருமே என்னமா இது ஒரு டிராபிக் போலீஸ மிரட்டுற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா ராஜாமணி அக்காவுமே இங்க பாருங்க சார், நாங்க வந்து மரியாதை இல்லாம பேச மாட்டோம், நாங்க வந்து கடன் கொடுக்குறோம், அவரு கடன் வாங்கியிருக்காரு என்கிட்ட, அந்த கடன் அவர் கரெக்டா கொடுத்துட்டாருன்னா நான் அவரை மிரட்ட போறேன், அவர் என்கிட்டே வந்து அந்த கடனை தராம இந்த மாதிரி ஏமாத்தி டிமி கொடுத்து சுத்திட்டு இருக்காரு, அதனாலதான் ஸ்டேஷன்லயே வந்து அவர் பிடிக்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி இங்க ராஜாமணி அக்கா அந்த டிராபிக் போலீஸை போட்டு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்க முத்துவுமே எதுவுமே பேசாம அந்த டிராபிக் போலீஸ் பண்ற பாட்டை பார்த்து தன்னோட மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க ராஜாமணி அக்காவுமே இருந்துகிட்டு ஆமா முத்து உனக்கு என்ன இங்க வேலை, உனக்கு என்ன பிரச்சனை முதல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப சரி எதுக்கும் இவங்க கிட்ட சொல்லி பாப்போம் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே இல்லக்கா இந்த மாதிரி நோ என்ட்ரில வந்தேன், சொல்ல போனா இதான் விஷயம், ஒருத்தரோட அப்பா இறந்துட்டாங்க, ரொம்ப சீக்கிரமா கூட்டிட்டு போனதுனால நோ என்ட்ரில வண்டி ஓட்டிட்டு வந்தனால இவர் என் கார் எடுத்துட்டு வந்துட்டாருக்கா, இப்ப என்னமோ 1 மாசம் கழிச்சு தருவேன் 2 மாசம் கழிச்சு தருவேன்னு சொல்லி என் ராவடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ராஜாமணி அக்காவும் யோ இங்க பாரு நம்ம பையன் ஒழுங்கா காரை கையில கொடுத்து விடுற, கார் மட்டும் இப்ப இன்னைக்கு வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்க, அடுத்து என்னோட மொத்த கடனை நீ நாளைக்கு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க ராஜாமணி அக்கா முத்துக்காக இங்க டிராபிக் போலீஸ் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்ப அவருமே இருந்துகிட்டு சரிம்மா விட்டுறேன், எதுக்காக நீ இந்த மாதிரி வந்து என்கிட்ட இப்படி மொத்த பணத்தையும் கேட்டுட்டு இருக்க, நீ கேட்டாலும் என்னால ஒட்டுக்காலம் தர முடியாது, விடு அந்த அவனை விட்டுறேன் விடு, இதுக்கு மேல அவனை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த டிராபிக் போலீஸுமே இங்க ராஜாமணி அக்காவை பார்த்தோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அங்க பக்கத்துல இருக்க இன்ஸ்பெக்டரும் யோ என்னமோ வண்டியில சரக்கு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சார் அது என்னோட சரக்கு தான் சார், நான் தான் எடுத்துட்டு வந்து வச்சேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் முத்து கிட்ட முத்துவோட கார் கீயை கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் முத்துக்கு சரியான ஹாப்பி, தேங்க்ஸ்கா அப்படின்னு சொல்லி ராஜாமணி அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், உன் பொண்டாட்டி மட்டும் நம்ம வழிக்கு வர விடாம பாத்துக்க, சொல்லப்போனா அவ எப்ப பார்த்தாலும் மண்டபம்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம நான் போற இடங்கள்லாம் அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா, அவளை மட்டும் எப்படியே தடுக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி ராஜாமணி அக்கா இங்க முத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்து முத்துமே பரவாயில்ல இன்னைக்கு எதிரி கூட நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா தன்னோட கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு.